கோவிந்தா கோவிந்தா. நான் இப்போ கஜேந்திர மோக்ஷம் அப்படிங்கிற கதை குழந்தைகளுக்காக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் ஒரு யானை இருந்தது. அந்த யானைக்கு பேர் கஜேந்திரா அப்படின்னு பேர். அது அந்த அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய யானை இருந்தது. அந்த எல்லா யானைக்கும் இதுதான் பெரிய லீடர் மாதிரி, ராஜா இதுதான். இந்த கஜேந்திரன் என்ன சொல்கிறதோ அதெல்லாம் அந்த மிச்ச யானையெல்லாம் செய்யும். அதனால் இந்த கஜேந்திரன் அவ்வளோ ராஜா மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு. அப்போது ஒரு நாளைக்கு ரொம்ப வெயில் அடிச்சுது. அப்போ வெயில் அடித்தோடனே கஜேந்திரனுக்கு ரொம்ப தாகம் எடுத்துடுத்து. சரி, நம்ம இப்படியே தண்ணி குடிக்க போகலாம், பக்கத்தில் ஏதாவது ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஏரியோ குளமோ இருந்தாக்க நல்ல தண்ணி கிடச்சதுன்னா நம்ம ஜோராக குடிக்கலாம், அப்போ நம்மளுக்கு தாகமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யானை இப்படியே அந்த கஜேந்திரன் டிங் டாங் டிங் டாங் அப்படி மெதுவாக நடந்து போச்சு. போகிறத அங்கே ஒரு பெரிய ஏரி இருந்தது. ஏரினாக்கா லேக்கு. அந்த ஏரியில் பார்த்தது தண்ணி நல்லா சூப்பராக இருந்தது. சரி, இந்த தண்ணியை குடித்தா நம்மளுக்கு தாகமெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யானை என்ன பண்ணித்து, அந்த ஏரிக்குள்ளே போய் அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சது. தண்ணி குடித்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. தண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம குடிக்கிற மாதிரி அப்படி ஜில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வெயிலுக்கு ரொம்ப கஜேந்திரன் ஆசையாக அந்த தண்ணியை குடிச்சுட்டே இருக்கிறத என்னாச்சு, யாரோ கஜேந்திரனோட கால் அப்படியே வாயால் அப்படியே பிடிச்சுட்ட மாதிரி இருந்தது. கஜேந்திரனுக்கு புரியல, என்னடா இது, யார் இது நம்ம காலை இப்படி பிடிச்சிக்கிறா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஒரு குரொக்கடைல்னாக்க தமிழில் முதலை. அந்த முதலை அந்த கஜேந்திரனோட காலை அப்படியே லபக்குன்னு பிடிச்சுன்றது. இந்த கஜேந்திரன் காலை விடு, என் காலை விடு, நான் தண்ணி குடிச்சிட்டு நான் போகணும், எங்கள் ஆற்றுக்கு போகணும், காலை விடு அப்படி சொல்கிறது. ஆனால் அந்த முதல்ல மாட்டேன், நான் உன் காலை விடவே மாட்டேன் அப்படின்னு அப்படியே லபக்குன்னு வாயால் பிடிச்சுட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் வர ஆரம்பிச்சுடுது கஜேந்திரனுக்கு. காலிலேருந்து உவ்வாயிடுத்துல, உடனே ரத்தம் வருது. உவ்வாவானதுனால வலிக்கிறது. அப்பா வலிக்கிறதே, அம்மா வலிக்கிறதேங்கிறது. அப்புறம் கத்துறது, அப்படி கத்துறது. கத்தி அதுக்கு உவ்வா பேச தெரியாதுல்ல, அப்படி கத்துறது. அப்போது இந்த முதலையும் காலை விடலை, கஜேந்திரனுக்கும் உவா வாங்கிட்டே வருது, வலிக்கிறது. உடனே கஜேந்திரனோட சத்தத்தை கேட்ட உடனே அந்த அந்த கார்டனில் இருக்கிற மிச்ச குட்டி யானை, பெரிய யானை, அந்த மாதிரி எல்லா யானையும் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங்னு ஓடி வருது. என்னடா அது, நம்ம கஜேந்திரன் சத்தம் மாதிரி இருக்கே, என்னாச்சு கஜேந்திரனுக்கு? கஜேந்திரன் நம்மளுக்கு ராஜா, கஜேந்திரனுக்கே என்னவோ ஆச்சு போல இருக்கே, வாங்க எல்லாரும் போகலாம், போய் பார்த்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங்னு எல்லா யானையும் ஓடி வருது. அங்கே பார்த்தா இந்த மாதிரி கஜேந்திரன் கத்தின்னு இருக்கு. கஜேந்திரனோட காலை ஒரு குரொக்கடைல் பிடிச்சுன்னு இருக்கு. உடனே எல்லா மிச்ச யானையெல்லாம் கஜேந்திரா இந்தா என் கையை பிடிச்சிக்கோ, நீ வந்துடு அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறது. ஆனாலும் முடியல. அப்புறம் சரி, இந்த குரொக்கடையில் தள்ளி விடலாம் அப்படின்னு குரொக்கடைலோட சண்டை போடுறது எல்லா யானையும். அதுவும் முடியல. ஒன்று இப்படியே போடுறது, அப்படியே ரொம்ப நாள் ஆகிடுறது. இந்த மிச்ச யானைக்கெல்லாம் பசி வருது, அதுகள் அங்கங்கே போய் சாப்பிடணும், மம்மம் சாப்பிட்ணும், தொப்பை பசிக்க ஆரம்பிச்சு கொடுத்து எல்லாத்துக்கும். என்னடா அது, இந்த கஜேந்திரனை கூட்டிகிட்டு போக முடியலையே அப்படின்னு எல்லாம் சேட் ஆகிடுது. ஆனால் அவளுக்கு இல்லாமல் பசிக்க ஆரம்பிச்சுடுது அந்த யானைக்கு எல்லாமும். அதனால் கஜேந்திரா நாங்களாம் போய் சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்ட்டு மிச்ச எல்லா யானையும் அப்படியே போயிடுது. இந்த கஜேந்திரனுக்கு இப்போ யாருமே இல்லை. திருப்பியும் கத்துறது, அப்படி கத்துறது. கத்தினா கூட யாரும் இல்லை. இந்த முதலையும் காலை விடாத அப்படியே பிடிச்சுட்டு இருக்கு. அப்போது அந்த கஜேந்திரனுக்கு சரி, இனிமேல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே வரல அப்படின்ட்டு அந்த கஜேந்திரன் உடனே நம்ம விஷ்ணுவை தான் கூப்பிடணும், அம்மாச்சியை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கஜேந்திரன் அந்த ஏரியில் அப்படியே தும்பிக்கையால் இப்படி தேடுறத அங்கே ஒரு தாமரை பூ இருக்குது. அந்த தாமரை பூவை அப்படியே லபக்குன்னு தும்பிக்கையால் எடுத்துன்னு அப்படியே மேலே இப்படி ஆகாசத்தில் காமிச்சு, கோவிந்தா கோவிந்தா என்னை காப்பாற்று கோவிந்தா அப்படின்னு கத்துறது.
கத்தின உடனே கோவிந்தர் வந்து அப்போ தான் வந்து அங்கே உட்காச்சுண்டு மேலே வாத்தில் உட்காச்சுண்டு மம்மம் சாப்பிட்டுன்னு இருக்கார். கோவிந்தருக்கு கேட்குறது, இந்த கஜேந்திரன் கத்துறதே, என்னத்துக்காக கத்துறது, நம்மளை கூப்பிடுறதே, காப்பாற்று காப்பாற்று சொல்கிறதே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோவிந்தரை உடனே அந்த கருடன் மேலே ஏறிண்டு அப்படி டாயின்னு வர்றார் கீழே. கீழே வந்து பார்த்தா இந்த கஜேந்திரன் காலை அந்த முதல்ல பிடிச்சிட்டு அந்த கஜேந்திரனுக்கு அவ்வளோ உவாவாகி அப்படியே ரத்தமாக வருது. அந்த தண்ணியெல்லாம் சேப்பு கலர்லாம் ஆயிடுத்து, ரத்தமெல்லாம் ஓடி ஓடி உடனே பாவமாக போயிடுறது அந்த கோவிந்தருக்கு. உடனே அந்த தன்னோட சுதர்ஷன சக்கரம் வச்சுட்டுருக்கார் அவர் கையில். அந்த சுதர்ஷன சக்கரத்தை அப்படி டாயின்னு போடுறார். போட்ட உடனே அந்த முதலை வந்து முதலை அப்படியே கட் பண்ணிடுறது. முதல்ல அப்படியே செத்து போய்டுறது. உடனே இது கால்லேருந்தும் உவாலாம் போயிடுறது, எல்லாம் ஆயிடுறது. உடனே இந்த கஜேந்திரன் என்ன பண்ணுறது, கஜேந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. நம்மளை வந்து இந்த விஷ்ணு பகவான் கோவிந்தரா வந்து காப்பாற்றிட்டார் அப்படி சொல்லிவிட்டு திருப்பியும் அந்த எடுத்த அந்த தாமரை பூவை அப்படியே அந்த கோவிந்தர் கையில் கொடுத்துட்டு அப்படியே தலையை குனிஞ்சு அப்படியே நமஸ்காரம் மாதிரி பண்ணுறது. பண்ணின உடனே அந்த கோவிந்தர் வந்து நன்னா இருங்கோ கஜேந்திரா, இனிமேல் நன்னா இருங்கோ அப்படின்னு சொல்கிறார். அதோட கஜேந்திர மோக்ஷங்கிற கதை முடிஞ்சுடுத்து. நம்ம வந்து நாம் விஷ்ணு கஜேந்திரனை கோவிந்தனை கூப்பிட்டாலும் அந்த கோவிந்தர் உமாச்சி வந்துடுவார். என்ன வேணும் உனக்கு ஹெல்ப்பு அப்படின்னு வந்துடுவார். அதே மாதிரி அனிமல்ஸ்லாம் கூப்பிட்டாலும் வந்துடுவார், பேர்ட்ஸ் கூப்பிட்டாலும் வந்துடுவார். யார் கூப்பிட்டாலும் கோவிந்தா இங்கே வா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போகிறோம், இதோ வந்துட்டேன் அப்படின்னு கோவிந்தர் வந்துடுவார். அதனால் எப்பொழுதும் நம்ம கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கணும்.